வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கும் சிவசத்யா அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு இந்திய சுதந்திரம், மதுரையிலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனல் டெலிகிராம் பயணிக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் அத்துணை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தலைப்பு இந்திய சுதந்திரம். இந்த தலைப்புல இன்னைக்கு நாம 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். இந்த நல்ல நிகழ்வுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம் இந்திய தேசத்திற்காக பல தியாகிகள், பல தலைவர்கள் தன் இன்னுயிரை ஈர்த்து எந்த ஒரு சுயநலமும் தன்னலமும் பாராமல் தன் நாட்டிற்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் சுதந்திரத்துக்காக போராடி நமக்காக பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இந்த நல்ல நாளிலே நாம் அவர்களை வணங்கி அவர்களின் செயல்களை போற்றி நாமும் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாத்து வருகிற நாட்களிலே நம் சிறந்த ஒரு இந்தியராக, தமிழனாக நாம் உலகளவிலே பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் நம்முடைய பெருமையையும் தாய் நாட்டின் பெருமையையும் பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தலைப்பை அணுகுகிறேன். நம்முடைய தேசிய தலைவர்கள், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட போராளிகள், போராட்ட வீரர்கள் அன்றைக்கு நமக்காக இந்த கனவு என்பது சுதந்திர போர், இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக நாம் 90 ஆண்டு கால பயணம் இது. இந்த சுதந்திரத்துக்காக நாம் 90 ஆண்டு காலம் நம்முடைய அன்றைய இளைஞர்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு துடிப்போடும் உயிர்ப்போடும் சுதந்திரத்தை பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே பலரும் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் துச்சமென கருதி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி, அதுவும் நாம் தேசத்தந்தை தேசப்பிதா என்று அன்போடு அழைக்கக்கூடிய மெல்லிய உடல் ஒரு அடையாளமாக இன்றைக்கு இந்தியர்களுக்கெல்லாம் அடையாளமாகவும் உலகத்துக்கே அடையாளமாகவும் விளங்கக்கூடிய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். அவர் காந்தியாக விழுந்தார், மகாத்மாவாக எழுந்தார். இதுதான் வரலாறு. என்றைக்குமே நம்முடைய தேச தலைவர்களை, போராட்ட வீரர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரும் எல்லா காலங்களிலும் பல சந்தர்ப்பங்களில் பல போராட்டங்கள் நடத்தி, பல மறியல்கள் நடத்தி சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். எதற்காக? தாய் நாட்டிற்காக, மக்களுக்காக சுதந்திரத்தை பெற வேண்டும், பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக. பாரதியார் அழகா சொல்லியிருப்பாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அழகா பாடியிருக்கார். அந்த அச்சமில்லை என்கிற வார்த்தை தான் நம்மை உயிர்ப்போடு இருக்க செய்கிறது. எதற்காகவும் பயப்படக்கூடாது, யாருக்காகவும் பயப்படக்கூடாது. காந்தியடிகளின் தொண்டு அபரிவிதமான தொண்டு. இன்றைய காலகட்டத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எதற்காக நம் மீது இணக்கமாக இருக்கின்றனர் தெரியுமா? இளைஞர்கள் அதிகம் மிகுந்த நாடு நம்முடைய இந்திய நாடு. நாடுகள்லேயே இளைஞர்கள் அதிகம் உடைய நாடு நம்முடைய பெருமைக்குரிய இந்திய நாடு. இந்திய நாட்டின் படைபலத்தை கண்டோ, இந்திய நாட்டின் வளமையை கண்டோ, இந்தியாவின் மற்ற வளர்ச்சியை கண்டோ யாரும் பயப்படுவதில்லை, யாரும் அதை பொருட்படுத்துவது கிடையாது. ஆனால் இளைஞர்களை கண்டுதான் நம் நாட்டின் மீது இணக்கமாகவும் அதே நேரத்தில் ஒரு பற்றோடும் இருக்கின்றனர்.
காரணம், இளைஞர்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்பேற்பட்ட இளைஞர்களை என்னிடம் ஒப்படையுங்கள், இந்த இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று கூறியவர் தான் சுவாமி விவேகானந்தர். அதே போல டாக்டர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் இளைஞர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த கனவு நல்ல கனவாக, நம் நாட்டிற்கு உதவக்கூடிய கனவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைத்து போற்ற வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த போராட்ட வீரர்கள், தியாகிகள், வீர தமிழச்சி, வீர மங்கை என்று தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் இந்த இந்திய தேச சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்று சொல்லக்கூடிய குமரன் அவர்கள் தன்னுடைய 24 வயதில், இளம் வயதில் ஆங்கிலேயரின் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்து தன்னுடைய போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார், மிதித்து கொல்லப்பட்டார். அந்த சமயத்தில் கூட குருதி சொட்ட சொட்ட, நினைவு மங்க, கண்கள் மூடுகிற, மூச்சு நிற்கிற சமயத்தில் கூட தேசிய கொடியை கையில் இறக்காமல் தன் நாட்டுக்காக போராடிய ஒரு அற்புதமான மனிதர், இளம் வயது மனிதர் என்று சொன்னால் திருப்பூரை சேர்ந்த குமரன் அவர்கள். அதனாலதான் அவர் கொடிகாத்த குமரன். அது மட்டும் கிடையாது, பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயர்கள் கப்பம் கட்ட சொல்லும் போது, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களைபறித்தாயா எங்குல பெண்களோடு என்று வீர வசனம் பேசி அவர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்தார். ஆங்கிலேயர்களோட அடிமைத்தனத்தை அகற்ற வேண்டும் என்று போராடினார். இறுதியாக மற்றவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். தாய்நாட்டிற்காக உயிரை விட்டார். மருது சகோதரர்கள் 2. அது மட்டுமல்ல, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். அவர்கள் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் இளம் வயதுதான். ஒரு வீரம் புதல்வி, வீர மங்கை, காந்தியடிகளாலேயே போற்றப்பட்ட பெருமை மிக்க ஒரு அற்புதமான பெண் தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களை பின்பற்றி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று போராட்ட களத்தில் குதித்து அவர்களோடு பயணம் செய்த அந்த நாட்கள் மறக்க முடியாது. இந்திய போராட்டத்திற்கு பெண்களும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆண்களுக்கு இணையாக பெண்களும் போராட்ட களத்தில் குதித்து தன் இன்னுயிரை விட்டு வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை நினைவில் கூற வேண்டும். ஒரு முறை ஆங்கிலேயர்கள், உங்களுக்கு இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது, உங்களுக்கு இந்தியாவிற்கு கொடியே கிடையாது என்று வீர வசனமாக பேசிய தருணத்தில் தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுக்கு வெகுண்டெழுந்தது கோபம். அந்த சமயத்தில் ஆங்கிலேயரை பார்த்து தான் அணிந்திருந்த புடவையின் ஓரத்தை காமித்து, இதுதான் எங்களுடைய தேசிய கொடி என்று காண்பித்தார். அப்பொழுது கஸ்தூரிபாய் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். சிறைக்கு சென்று கஸ்தூரிபாய் அவர்களை பார்க்க சென்ற போது தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் நடந்த விஷயத்தை கூறுகிறார்கள். கஸ்தூரிபாய் அம்மையார் அவர்கள் பாராட்டுகிறார்கள். தன் மகாத்மா காந்தியடிகள் தன்னை சந்திக்க வந்த போது தில்லையாடி வள்ளியம்மாவை பற்றி எடுத்து கூறுகின்றார். உடனே காந்தியடிகள் சொல்கிறார், நான் அவர்களை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். பார்க்கக்கூடிய சூழல் கிட்டியது. வள்ளியம்மை அவர்களை பாராட்டினார். அப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் ஒரு அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் காந்தியடிகள். அப்போது சொல்கிறார், நம் நாட்டிற்கென தேசிய கொடி வேண்டும், அந்த தேசிய கொடியிலே மூவர்ணம் இருக்க வேண்டும் என்று வள்ளியம்மாவின் அந்த குமுறல் நிறைவேறியது. மூவர்ணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் ஒன்றை நினைவில் கூற வேண்டும், நம் நாட்டிற்கு மூவர்ண கொடி வந்ததற்கான காரணம் நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன். ஆனால் ரத்தம் சிந்தியதற்காக அந்த
ஆரஞ்சு நிறமும், நடுவிலே இருக்கக்கூடியது அமைதியை குறிப்பதாகவும், நம் நாட்டில் உள்ள வளங்களை குறிப்பதாகவும் பச்சை நிறம். ஆனால் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 24 கோடுகளை கொண்ட அந்த அசோக சக்கரம், தர்ம சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த 24 எதை குறிக்கிறது என்றால், அன்றைக்கு இருந்த 24 மாநிலங்களை குறிக்கிறது. இப்படி அந்த சமயத்தில் தனக்கான கொடியை, தன் நாட்டுக்கான கொடியை காந்திஜி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி நம் தேசத்திற்காக, தாய் நாட்டிற்காக சத்தியாகிரகத்தின் மூலமும், அகிம்சை மூலமும் தம் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்ததிலே முக்கிய பங்கு காந்தியடிகள் அவர்களுக்கு உண்டு. அதிலும் நாம் மதுரையிலே இருக்கிறோம். மதுரைக்கு காந்தியடிகள் நினைவாக அவர் வந்து சென்ற இடம், இதையெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள். நாம் ஒன்றை நன்கு நினைவில் கொள்ள வேண்டும். காந்தியடிகள் எல்லாவற்றுக்கும் பொறுமை காத்து, நிதானத்தோடு, ஆயுதங்கள் எதுவும் ஏந்தாமல் தன் உயிர் மூச்சாக கொண்ட சுதந்திரத்தை 90 ஆண்டுகால போராட்டத்தில் வெற்றி பெற்ற தருணம்தான் நமக்கு கிடைத்தது சுதந்திரம். இந்த சுதந்திர போருக்காக பலரும், சுபாஷ் சந்திரபோஸ், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார், இன்னும் பலர், பகத்சிங், நேரு, ஜான்சி ராணி என உள்ளிட்ட பல தலைவர்களும், தேச தலைவர்களும், தியாகிகளும் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக வெகுண்டு எழுந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று நம் கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள். வருகிற நாட்களிலே, வருகிற காலங்களிலே இளைஞர்களும், மாணவர்களும், பெரியவர்களும் இந்த சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். சோதனைகளை கடந்தால்தான் சாதனை படைக்க முடியும். சோதனைகளை கடந்து இன்றைக்கு நாம் ஒலிம்பிக்கில் நாம் தங்கம் வென்றிருக்கிறோம், வெள்ளி வென்றிருக்கிறோம், வெண்கலம் வென்றிருக்கிறோம். இதே போன்று ஒவ்வொருவரும் நாம் இருக்கின்ற துறையிலே வெற்றி பெற்று நல்ல மனிதர்களாக, சுதந்திரம் என்பது நம் இஷ்டத்திற்கு செய்வது அல்ல, நாம் விரும்பியதை செய்வது அல்ல. நமக்கு பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, சொத்துரிமை இருக்கு, எல்லா உரிமைகளும் நாம் சுதந்திரம் பெற்ற பின் முடியாட்சியாக இருந்த நம் இந்தியா மக்களாட்சியாக மலர்ந்து விட்டது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இன்றைக்கும் நாம் அதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. பெற்ற சுதந்திரத்தை நாம் பெரிதும் போற்றி நம் தலைவர்களை நினைவு கூர்ந்து, அதே வேளையில் நாம் சாதிக்க பிறந்தவர்களாக, சாதனை படைப்பவர்களாக, இன்னும் இந்த இந்தியா வல்லரசாக நாம் பெரிதும் முயற்சி எடுத்து நாம் பாடுபட்டு அதற்காக பல்வேறு சாதனைகளை நாம் பரிசாக நம் இந்திய தாய் திருநாட்டிற்கு நாம் செய்வதெல்லாம் நம்மை எதிர்க்கிறவர்களுக்கும், நாம் பொதுவாக சொன்ன மாதிரி எல்லாவற்றிற்கும் ஜாதி, மத, இன வேறுபாடு அல்லாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையிலே நாம் இப்போதைக்கு ஜாதி, மத, இனம் இருந்தாலும் நாம் சில இடங்களில் நாம் பார்க்கிறோம். இந்தியா என்று எடுத்துக்கொண்டால், தமிழன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஜாதி, மத, இன வேறுபாடுகள் ஒருபோதும் வராது. ஆகவே நம்முடைய இந்த சுதந்திரத்தை, இந்திய சுதந்திரத்தை நாம் மற்றவர்களுக்கு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக, மற்ற நாடுகளிலோ எல்லோரும் பார்த்து வியக்கும் வண்ணம் விரைவில் வல்லரசாகி நம் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள், அதே போன்று நம் APJ அப்துல் கலாம் அவர்கள், நம் தேச தலைவர்கள் கண்ட, போற்றிய, வணங்கிய அந்த சுதந்திரம் இன்னும் நம் பல தலைமுறைகளுக்கு சென்றடைய வேண்டும், உலகளவில் நாம் சாதிக்க வேண்டும் என்று கூறி இந்திய சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். சுதந்திரத்தை எந்நாளும் வளர்த்து, நாம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தே அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். பாரதி சொன்னது போன்று தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உலன்று பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஒருபோதும் நாம் வீழ மாட்டோம். நாம் எழுந்து
நாம் சாதனை படைக்கக்கூடிய இந்தியாவாகவும் இந்திய சுதந்திரம் என்றென்றைக்கும் மலரும் என்று கூறி, நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர்குடியில் வந்த நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து ஒற்றுமையை காத்து வாழ்வில் நம் இந்திய சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.